உலக சதுரங்க போட்டியில் சாம்பியன் பட்டம் பெற்ற குவைஸுக்கு தமிழக அரசு 5 கோடி ரூபாய் பரிசு. முதலமைச்சர் அறிவிப்பு. நம்ம இதே மாதிரி நிறைய சம்பாதிச்சு அப்பா அம்மாவுக்கு பெருமை சேர்க்கணும். ரூபாயெல்லாம் ஒழுங்கா வாங்கினியா? ஆமா ஆமா வாங்கினேன் எல்லாம் கட்டாங்க. இதையும் கொண்டு போய் வித்துட்டு வானா. ஓகே. இது கேவலப்படுத்திட்டு தெரியுது. 20 ரூபா கரெக்டா இருக்கு? கரெக்டா இருக்கு. 500, 1000, 2000, 3000, 1000, 5000. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. கடைசியா ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ஹெலிகாப்டர். மனசுல இருக்கிறதெல்லாம் எழுதிட்டேன். போய் கிறிஸ்மஸ் தாத்தா நம்மளை நம்பி தான் எல்லாமே எழுதி வைக்கேன். நாளைக்கு காலையில எல்லா கிஃப்டும் எனக்கு இருக்கணும். என்ன நாய்க்குள்ளைக்கு வரும்னு வந்துட்டாரோ? இன்னும் வரல. ஆமா, கதவு பூட்டிலாம் இருக்கு, எப்படி வருவாரு? திறந்து போட்டுருவோம். அப்பா வீட்டில் என்னப்பா பீரோல துணி எல்லாம் வெளியே கிடக்கு, வீடே ஒரு மாதிரி அலங்கோலமா கிடக்கு. ஏன் வீட்டுக்கு கிறிஸ்மஸ் பெயிண்ட் அடிக்க போறோமோ? எவன் வந்தான்னு தெரியல, எல்லா உருப்படியும் ரூபாயும் களவாண்டு போயிருக்கான். கதவு உடைக்கல, அதுக்கு கதவு திறந்து கிடக்குது. நான் தான் நேற்று நைட்டு கிறிஸ்மஸ் தாத்தா வருவான்னு கதவு திறந்து போட்டேன். முருகக்கா எவ்வளவு உயரத்துல காட்சி கிடக்கு. ஜெனிசே, அப்பா ஏன் கூடியாவ? நான் வாரேன்ப்பா. ஜெனிசே, வாரேன்ப்பா, கொஞ்சம் பொறுமை கிடையாது. அப்பா எங்க போனாவ? ஒருவேளை ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குமோ? சரி, கீழே போய் என்னன்னு கேட்போம். மாடியில வத்தல் காய போட்டிருக்கு, போய் எடுத்துட்டு வா. என்ன ஆச்சு? கண்ணை கசக்கிட்டு இருக்கியா? இந்த கண்ணு வலியா இருக்கு பாத்துக்க. நீ அப்பா கிட்ட போயிட்டு அந்த கண்ணுல ஊத்துற சொட்டு மருந்து வாங்கிட்டு வருவியா? சரி இரு, நான் வாங்கிட்டு வந்தேன். ஆமாம், நான் ப்ளக்ஸ் ஒட்டிட்டு இருக்கேன் பார்த்துருங்க. சரி. அப்பா, அண்ணனுக்கு கண்ணில் ஊட்டி தொற்று மருந்து வேணுமா? சரி அப்படி. கண்ணு கூத்திய மருந்தை வச்சு ஃப்ளெக்ஸ் எல்லாம் வேற விட்டலாமா? ஜெர்ஷா வந்துட்டியா? ஆமா அண்ணே, வந்துட்டேன். நான் கண்ணை மூடிட்டே இருக்கேன், சரியா? நீ கண்ணை திறந்து அது சொட்டு மரத்தை ஊத்து. The next day. நீயம் தேடி காசிக்கு போவார் இங்கு நம் நாட்டினிலே. அண்ணா 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 வந்துட்டேன். அண்ணா இந்த 1 ரூபா முட்டாயில ஒன்று தாங்க அண்ணா. இது எவ்வளோண்ணா? அண்ணா பின்னொரு விஷயம் பார்த்துருங்க. நீங்கள் இப்படி உள்ளே இருந்தீங்கன்னா எப்படிண்ணா? இங்கே ஏதாவது இந்த மிட்டாய் ஏதாவது எடுத்து தின்னுட்டாங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதே 5 ரூபாயா 10 ரூபாயா? எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகும்? அதுக்கு தான் தம்பி கேமரா வச்சிருக்கேன். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க.